வணக்கம். எப்போதுமே ஆன்மீகத்தில் திளைத்திருக்கும் நாம் தமிழின் சுவையை கேட்டு நாம் மகிழலாமே. திருவரங்கத்து பெரிய கோயிலில் பரிசாரகராக இருந்த வரதனை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம். கோயிலில் தனித்து விடப்பட்ட வரதனுக்கு ஒரு அருள் கிடைத்தது. அதுவும் அம்மன் அருள் கிடைத்தது. அங்கு தூங்கிக் கொண்டிருந்த வரதரை எழுப்பி வாயை திற என்று தேவி கூற அவர் வாய் தானாகவே எவ்வித மறுப்புமின்றி திறந்து கொண்டது. தேவியும் தன் வாயின் தாம்பூல சாற்றை அவர் வாயில் உமிழ்ந்துவிட்டு சென்றாள். பொழுது விடிந்ததும் பழைய பரிசாரகராக வரதர் இல்லாமல் முத்தமிழ் தவழ்ந்து வரும் செஞ்சொற் கவிஞராக அவர் விளங்கினார். பாடுவதில் வல்லவராக சிறந்து விளங்கிய அவர் கவியைத்தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். சிவனுக்கு அரைக்கண் என்ன விசித்திரமாக இருக்கிறது என்று நாம் எண்ணுகிறோம் அல்லவா? இதோ நாம் பாடலை பார்த்தால் அது நமக்கு புரிந்துவிடும். முக்கண்ணன் என்று அரணை முன்னோர் மொழிந்திடுவர். அக்கண்ணற்கு உள்ளது அரைக்கண்ணே, மிக்க உமையாள் கண் ஒன்றரை, மற்ற ஊன் வேடன் கண் ஒன்று, அமையும் இதனால் என்று அறி. 3 கண்ணை உடையவன் சிவபெருமான் என்று எல்லோருக்கும் தெரியும். அவன் உமைபாகனாகவும் இருக்கிறான். அதாவது தன்னுடைய உடம்பிலேயே பார்வதிக்கும் சரிபாதையை அமைத்து தந்திருக்கிறான். அப்பொழுது சிவபெருமானுக்கு 3 கண் என்றால் பாதி என்னவாகிறது? 1.5 கண். பெருமான் உமை ஒரு பாகன். அதனால் முக்கண்களில் பாதியான 1.5 கண் யாருக்கு? அம்மைக்கு உரியதாகும். கண்டப்ப நாயனார் காலத்திநாதருக்கு ஒரு கண்ணை அப்பி வைத்தார் அல்லவா? இரண்டையும் கருதினால் எஞ்சி சொந்தமாக இருப்பது எவ்வளவு? அரைக்கண் தானே. ஏனென்றால் 1.5 கண் பார்வதிக்கு போய்விட்டது. ஒரு கண் யார் வைத்தார்கள்? காலத்திநாதருக்கு அந்த கண்ணப்பர் வைத்தது. அதனால் என்ன ஆயிற்று? 2.5 கண் ஆயிற்று. மீதம் இருப்பது அரைக்கண் தானே. இவ்வாறு பொருத்தமாக பாடி அனைவரையும் வியப்பிலே ஆழ்த்துகிறார் கவிஞர். நன்றாக இருக்கிறது அல்லவா? இது காளமேக புலவரின் தனிப்பாடல் ஆகும். நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.